Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி கேட்கும் ஒரு வாக்கியம் இருக்கிறது. நான் இவ்வளவு எதிர்பார்த்தேன், ஆனால் இப்படியா ஆகணும்? யாரையும் எதிர்பார்க்காதே, எதிர்பார்த்தால் ஏமாற்றம்தான். ஆனால் ஒரு கேள்வி, எக்ஸ்பெக்டேஷன் வைத்தது தவறா அல்லது எக்ஸ்பெக்டேஷன் வைத்த விதம்தான் தவறா? இந்த வீடியோ முடிந்த பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு, இது என்ன? எக்ஸ்பெக்டேஷன் என்றால் எதிர்காலம் என் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. உண்மையில் எக்ஸ்பெக்டேஷன் என்பது நம்ம மனதில் உருவாகும் ஒரு கற்பனை படம். நான் இப்படி இருந்தால் அவன் இப்படி இருக்க வேண்டும். நான் நல்லவனா நடந்தால் உலகம் எனக்கு நல்லதே செய்ய வேண்டும். நான் அன்பாக இருந்தால் எல்லாரும் என்னை நேசிக்க வேண்டும். இவையெல்லாம் உண்மையல்ல. இவையெல்லாம் நம்ம மனம் உருவாக்கிய கதைகள். நம்ம மனம் எப்படி எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்குகிறது தெரியுமா? முதல், நம்ம கடந்த அனுபவங்கள். அடுத்து, நம்ம ஆசைகள். அடுத்து, நம்ம பயங்கள். இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு எதிர்கால படம் உருவாக்கும். அந்த படத்தோடுதான் நம்ம வாழ்க்கையை ஒப்பிட ஆரம்பிக்கிறோம். அப்போதான் பிரச்சனை தொடங்குகிறது. ஏனென்றால் ரியாலிட்டி எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். அன்சர்டன், அன்பிரெடிக்டபிள். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ஃபிக்ஸ்ட், ரிஜிட், மாறாத படம். இதான் மோதல். ஒரு சின்ன உண்மை, டிசப்பாயின்ட்மெண்ட் என்றால் ரியாலிட்டி மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் அதிகமான அளவுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆழமாகும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, எக்ஸ்பெக்டேஷன் ஏன் வலியை தருகிறது? முதல் காரணம், ஓனர்ஷிப் இல்யூஷன். நம்ம நினைக்கிறோம், அவன் என்னோடவன், அவள் என்னோடவள், இது என் மனிதன். ஆனால் உண்மை என்ன? யாரும் நமக்கு சொந்தமில்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்கு சொந்தம். ஆனால் நம்ம மனம் என் என்று சொல்ல ஆரம்பிக்கிறது. என் கணவன், என் மனைவி, என் குழந்தை, என் நண்பன். இந்த என் என்ற வார்த்தைதான் எல்லா வலிக்கும் விதை. என் என்றால் கண்ட்ரோல் வேண்டும். கண்ட்ரோல் என்றால் எக்ஸ்பெக்டேஷன் வரும். எக்ஸ்பெக்டேஷன் உடைந்தால் வலி வரும். இரண்டாவது காரணம், கண்டிஷனல் லவ். நம்ம சொல்றோம், நீ இப்படியே இருந்தால்தான் நான் உன்னை நேசிப்பேன். நீ மாறவில்லை என்றால் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது. இது லவ் அல்ல, இது கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் உடைந்தால் வலிதான் வரும். மூன்றாவது காரணம், ஈகோ. எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறவில்லை என்றால் அவன் என்னை மதிக்கவில்லை, அவள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. உண்மையில் அவர்கள் அவர்களுடைய நிலையிலிருந்து நடக்கிறார்கள். ஆனால் ஈகோ அதை பர்சனலாக எடுத்துக்கொள்கிறது. அப்போ வலி அதிகமாகிறது. இப்போ பகவத்கீதா என்ன சொல்கிறது? கிருஷ்ணன் சொல்கிறார், கர்மம் செய், பலனை பற்றி கொள்ளாதே. அர்த்தம், நீ செய்ய வேண்டியதை செய், ஆனால் முடிவு உன் கட்டுப்பாட்டில் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் என்றால் ரிசல்ட்டை பிடித்துக் கொள்வது. நான் அட்டாச்மெண்ட் என்றால் எஃபர்ட் மட்டும் உன் கையில் இருக்கிறது என்று புரிந்து கொள்வது. அர்ஜுனன் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வைத்தான்? என் குடும்பம் என்னோடு நிற்கும், தர்மம் எளிதாக வெல்லும். ஆனால் ரியாலிட்டி, அவனுடைய சொந்தங்களே எதிரிகள். அர்ஜுனன் உடைந்தான். அப்போ கிருஷ்ணன் சொன்னது, இந்த உலகம் உன் எதிர்பார்ப்புக்காக இயங்கவில்லை. இந்த உலகம் தன் விதிகள் படி இயங்குகிறது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாழ முடியுமா? இல்லை. ஆனால் பிளைண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாழ முடியும். உதாரணம், நீ வேலை செய்கிறாய், சம்பளம் கிடைக்கும் என்று நம்புகிறாய். இது பிராக்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் என் பாஸ் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், என் கொலீக் நன்றி சொல்ல வேண்டும், இவை இமோஷனல் எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் வலியை தருவது. ஹெல்த்தி எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நான் முயற்சி செய்வேன், அவுட்கம் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வேன், மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்ய மாட்டேன். டாக்ஸிக் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நீ மாற வேண்டும், நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், நீ எனக்காக வாழ வேண்டும். இப்போ ஏமாற்றத்தை குறைக்கும் 5 மனப்பயிற்சிகள். முதல், அவேர்னஸ். எதிர்பார்ப்பு வந்ததும் உங்களை நீங்களே கேளுங்கள், இது உண்மையா அல்லது என் கற்பனையா? இரண்டாவது, அக்செப்டன்ஸ். இப்போ நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. எதிர்ப்பு குறைந்தால் வலி குறையும். மூன்றாவது, டிட்டாச்மெண்ட். அன்பு வையுங்கள், ஆனால் பிடித்து கொள்ளாதீர்கள். நான்காவது, செல்ஃப் வேலிடேஷன். மற்றவர்களிடம் இருந்து மதிப்பு கேட்காதீர்கள், நீங்களே உங்களை மதியுங்கள். ஐந்தாவது, கிராட்டிடியூட்.
என்ன இல்லை என்று பார்க்காதீர்கள், என்ன இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு உண்மை, யாரும் நம்ம வாழ்க்கையில் இருப்பது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேற்ற அல்ல. அவர்கள் வருவது நமக்கு பாடம் கட்டுத்தர, நம்ம வளர்ச்சிக்காக, நம்ம விழிப்புணர்வுக்காக. நீங்கள் மாற்ற வேண்டியது உலகமல்ல, நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் பார்வை. எக்ஸ்பெக்டேஷன் குறைந்தால் மன அமைதி அதிகரிக்கும், உறவுகள் லேசாகும், வாழ்க்கை இனிமையாகும். கடைசியாக, எக்ஸ்பெக்டேஷன் கைவிடும் நாள்தான் உண்மையான ஃப்ரீடம் தொடங்கும் நாள். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது கிளாரிட்டி கொடுத்திருந்தால் ஒரு லைக் அழுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது இது உதவும் என்று நினைத்தால் ஷேர் செய்யுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட வாழ்க்கை மாற்றும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.